தமிழகத்தில் விவசாயிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் வருவாயை உயர்த்தவும் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் திமுக ஆட்சிக்கு வந்ததை தொடர்ந்து முதல் முறையாக வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அடுத்த நிதியாண்டுக்கான பொது பட்ஜெட் வெள்ளிக்கிழமை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இரண்டாவது வேளாண் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் சனிக்கிழமை தாக்கல் செய்தார். 33,007 கோடி ரூபாய் மதிப்பிலான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது பேசிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வம், விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண்பதற்காக தலைமைச் செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு மாவட்ட வாரியாக விவசாயிகளின் பிரச்சினைகள் துறை வாரியாக தொகுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். விவசாயிகளின் உடனடி தேவைகளை பூர்த்தி செய்யவும் வருமானத்தை உயர்த்தவும் மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் என்ற புதிய திட்டம் இந்த ஆண்டில் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் இதற்கு 71 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக 4 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் அமைச்சர் அறிவித்தார். இயற்கை வேளாண்மை வளர்ச்சி திட்டத்தில் உள்ள 100 குழுக்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. மேலும் இயற்கை வேளாண்மையில் ஆர்வமுள்ள விவசாயிகளை ஒருங்கிணைத்து 7,500 ஏக்கரில் 150 இயற்கை வேளாண் தொகுப்புகளை உருவாக்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். விளைபொருட்களை பாதுகாக்கவும் உலர்களமாக பயன்படுத்தவும் 60,000 விவசாயிகளுக்கு 5 கோடி ரூபாய் மானியத்தில் தார்பாய்கள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விதை பண்ணைகளில் 200 ஏக்கரில் மரபுசார் நெல் ரகங்கள் விதை உற்பத்தி செய்யப்பட்டு 20,000 விவசாயிகளுக்கு மானிய விலையில் விநியோகிக்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்தார். 50,000 சிறு குறு விவசாயிகளுக்கு 15 கோடி ரூபாய் மானியத்தில் வேளாண் கருவிகள் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு 12 கோடி ரூபாயில் செம்மரம், சந்தனம், மகோகனி, தேக்கு போன்ற மதிப்புமிக்க மரக்கன்றுகளை மானியத்தில் வழங்கி மரம் சார்ந்த விவசாயம் ஊக்குவிக்கப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அறிவித்தார். இதேபோல மின்னணு வேளாண் திட்டத்தை வேளாண் துறை வடிவமைத்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். இதன்படி விதைப்பு முதல் விற்பனை வரை அனைத்து தொழில்நுட்பங்களையும் மின்னணு முறையில் விவசாயிகளுக்கு தெரிவித்து அதிக வருமானம் பெற வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூச்சி மற்றும் நோய்கள் குறித்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு தொடர்பாக குறுஞ்செய்தி அனுப்பப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழ் மண் வளம் என்ற தனி இணையதளம் உருவாக்கப்படும். இதன் மூலம் மண் வளத்திற்கு ஏற்ப பயிர்கள் குறித்து பரிந்துரை செய்யப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களது விவரங்களை நேரடியாகவோ முகவர் மூலமாகவோ புதிய செயலியில் பதிவு செய்ய வழிவகை செய்யப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் விரிவாக்க மையங்களில் இடுபொருட்களுக்கு ரொக்கமில்லா பரிவர்த்தனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த மின்னணு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய திட்டம் 8 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் வரவேற்பும் அதிருப்தியும் தெரிவித்துள்ளனர். வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு வரவேற்பு தெரிவித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உழவர் பெருமக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாகவும் மாநிலத்தை மட்டுமல்லாமல் மண்ணையும் காக்கும் நிதிநிலை அறிக்கையாக அமைந்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் திட்டங்களால் மாநில பாசன பரப்பு அதிகரித்துள்ளது என்றும் வேளாண்மை என்பது தொழில் மட்டுமல்ல, அது வாழ்க்கை, பண்பாடு தொடர்புடையது என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உழவர் பெருமக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை அளிப்பதாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது என்றும் பாராட்டியுள்ளார். வேளாண் நிதிநிலை அறிக்கை விவசாயிகளை ஏமாற்றும் நாடகம் என்றும் வேளாண் துறை மானிய கோரிக்கையில் உள்ள கொள்கை விளக்க குறிப்பில் உள்ளதை அமைச்சர் வாசித்துள்ளதாகவும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். பால்வளம், உணவு, கூட்டுறவு என தனித்தனி துறை உள்ள போதும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து வேளாண் பட்ஜெட் என்ற மாயையை ஆளுங்கட்சி உருவாக்கியுள்ளதாகவும் அவர் சாடினார். வேளாண் மானிய கோரிக்கையின் போது கொடுக்கப்படுகின்ற கொள்கை விளக்க குறிப்பைத்தான் மாண்புமிகு வேளாண்மைத்துறை அமைச்சர் படித்திருக்கின்றார். கொள்கை விளக்க குறிப்பில் என்ன குறிப்பிட்டிருக்கிறதோ அதைத்தான் வேளாண் பட்ஜெட் என்று சொல்லி இன்றைக்கு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கின்றால் இது விவசாயிகளை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகமாக பார்க்கின்றோம். தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு
கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன், பாமக தலைவர் ஜி.கே. மணி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ தளி ராமச்சந்திரன் ஆகியோர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். விவசாயத்தை நம்பி மட்டும் ஒரு விவசாயி வாழ்ந்து விட முடியாது, அதிலே லாபத்தை சம்பாதித்து விட முடியாது. கிளை தொழில்கள் தேவை. பட்டுப்பூச்சி வளர்ப்பாக இருந்தாலும் சரி, மீன் வளர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆடு வளர்ப்பாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு வகையான கிளை தொழில்களை ஊக்குவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கடந்த வாரம் கொடுக்கப்பட்ட வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையிலிருந்து சொல்லப்பட்ட அம்சங்களும் இடம்பெற்றிருக்கிறது. இதுதான் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த இரண்டாவது வேளாண் நிதிநிலை அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரவேற்கிறோம். வேளாண் விளைபொருட்களுக்கு எதிர்பார்த்த விலை ஏதும் வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்படவில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் மற்றும் தஞ்சையில் உள்ள சர்க்கரை ஆலை குறித்த அறிவிப்புகள் ஏதும் இடம்பெறவில்லை என்றும் அவர் அதிருப்தி தெரிவித்துள்ளார். நரிக்குறவர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதற்கு மத்திய அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குருவிக்காரன் குழுவினருடன் இணைந்த நரிக்குறவன் சமூகத்தினரை தமிழ்நாட்டில் பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கும் திட்டத்திற்கு இந்திய தலைமை பதிவாளர் ஒப்புக்கொண்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதை ஒன்றிய பழங்குடியினர் விவகாரங்களின் துறையினர் மத்திய அரசுக்கு கடிதம் மூலமாக தெரிவித்துள்ளதை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நரிக்குறவர்கள் மிகவும் பின்தங்கிய சமூகங்களில் ஒன்றாக உள்ளதால் அவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பதன் மூலம் அனைத்து அரசியலமைப்பு ரீதியிலான பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக முடியும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். எனவே தமிழ்நாட்டில் நரிக்குறவர் இன மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்திட பிரதமர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். சென்னை ஆவடியைச் சேர்ந்த நரிக்குறவ இன மாணவிகள் எம்பிசி பட்டியலில் உள்ள தங்களது சமூகத்தை எஸ்டி பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த நிலையில் அவர் தற்போது கடிதம் எழுதியுள்ளார். மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஏபிவிபி அமைப்பின் முன்னாள் தேசிய தலைவர் சுப்பையா சண்முகம் கைது செய்யப்பட்டுள்ளார். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையின் மருத்துவராக பணிபுரிந்து வந்த இவர் புற்றுநோய் அறுவை சிகிச்சை பிரிவின் தலைவராகவும் இருந்துள்ளார். சென்னை நங்கநல்லூரில் 2020 ஜூலை மாதம் அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்கிங் பிரச்சினை காரணமாக தனது எதிர்வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் வாசல் முன்பு சுப்பையா சண்முகம் சிறுநீர் கழித்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அத்துடன் பயன்படுத்திய முகக்கவசங்களை வீசிய வீடியோவும் வெளியானது. இதனையடுத்து அவர் மீது பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல் உட்பட 3 பிரிவுகளின் கீழ் ஆதம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த வழக்கில் தற்போது சுப்பையா சண்முகம் கைது செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் தேனாம்பேட்டை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வீட்டின் முன்பு ஏபிவிபி அமைப்பைச் சேர்ந்தவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு சுப்பையா தூண்டுதலாக இருந்ததாக கூறி மருத்துவர் பணியிலிருந்து பணியிடை நீக்கம் செய்து அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஹிஜாப் விவகாரத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆவடியில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் கட்சி அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணியக்கூடாது என்ற கர்நாடக அரசின் கட்டுப்பாடுகள் செல்லும் என்று மாநிலத்தின் உயர்நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்தது. இதனை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் ஆவடியில் வெள்ளிக்கிழமை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுரவாயல், ஆவடி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 700க்கும் அதிகமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அப்போது தேசிய கொடியைப் போல இஸ்லாமிய பெண்களும் சிறுமிகளும் 3 வண்ணங்களில் ஹிஜாப் அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் அப்துல் கரீம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு எதிராகவும் மத்திய அரசுக்கு எதிராகவும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. எங்களுடைய உரிமைக்காகத்தான் நாங்கள் இங்கே கூடி நிற்கிறோம். சட்டத்தின் துணை கொண்டு பாசிச பாஜக அரசு எங்கள் உரிமைகளின் மீது கை வைக்கின்ற பொழுது, ஒவ்வொரு உரிமைகளாக எங்கள் மீது பறித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை எதிர்த்து ஜனநாயகபூர்வமான வழிமுறையிலே குரல் எழுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான்
இந்த போராட்டம். ஆஸ்திரேலிய